பாருங்கள், ஆவியில் வேக வைக்கிற ஒரு பாத்திரம் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு புதுசாக விருந்தாடியாக வந்திருக்குறாங்க. இது எங்கள் வீட்டில் இனிமேல் நிரந்தரமாக இருக்க போகிறாங்க. இந்த பாத்திரம் எவ்வளவு யூஸ்ஃபுல்லுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அந்த பாத்திரம். அதோட மூடியை இந்த மாதிரி எடுத்துடணும். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஓட்டை பாத்திரம். இந்த ஓட்டைக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஆவியில் இது வெந்துடும். இந்த பாத்திரத்தில் வந்து அடியில் தண்ணி வச்சிடணும். இப்போ பாருங்கள், தண்ணி அதில் பிடிச்சிட்டோம். இப்போ இன்றைக்கி இந்த கப்பக்கிழங்க அவிக்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிழங்கு இந்த மாதிரி வெட்டி இதில் வச்சுட்டோம். லைட்டாக இப்படி உப்பு தூள் வந்து லேசாக இப்படி மேலே தூவி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த உப்பெல்லாம் அதில் இறங்கும். இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து அடுப்பில் வச்சுட்டோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பாத்திரம் இது. இப்போ நல்லா இந்த மாதிரி டைட்டாக மூடிடுவோம். ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே வெந்தால் போகிறோம். உங்களுக்கு கிழங்கு ரெடி ஆகிடும். இது வந்து நான் வந்து 1000 ருபீஸ் கொடுத்து வாங்கினேன். 1000 ருபீஸ்க்குள்ளே தான் வாங்கினேன். ஊருக்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தேன். சுவையான டேஸ்டியான கிழங்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப பிரயோஜனமுள்ள பாத்திரம் இந்த பாத்திரம்.